உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பெருமானோடு நம்முடைய பயணம், தேடல் பயணம், ஆன்மீக பயணம், தத்துவ பயணம், கருத்தியல் பயணம் எல்லாமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது கூடுதலாக வெளிச்ச பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அறியாமைங்கிற அந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் பாய்ச்சி நீக்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு நமக்கு எது பயன்படுது அப்படின்னா வள்ளல் பெருமானுடைய பாடல்கள், அவருடைய சித்தாந்தங்கள், அவருடைய தத்துவங்கள் இதெல்லாம் தான் மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்குது. அவரோட பாடல்களை பற்றி சொல்லும்போது வெள்ளை கவிதை அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அது என்னதுங்க வெள்ளை கவிதை அப்படின்னா, வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் வெள்ளை கவிதையாக இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா வெள்ளை கவிதை அப்படி இருக்கிறத விட மக்கள் மொழியில் இருக்க வேண்டும் என்பது தான் கவிதையின் மிக முக்கியமான இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா நம்முடைய வள்ளல் பெருமானுடைய கவிதைகளும் பாடல்களும் கூட தத்துவங்களும் கூட மக்கள் மொழியில் இருக்குது. வெள்ளை கவிதை எப்படி இருக்குன்னா, கூடவே ஒரு அகராதி இருக்குல்ல, டிக்ஷனரி, அதை தூக்கி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் மக்கள் கவிதையாக இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் எதோட சிறப்பான ஒரு வார்த்தை அப்படின்னா, நீங்கள் நுங்கு சாப்பிட்ருக்கீங்களா? அந்த நுங்குக்கு நம்ம தமிழ் மொழியில் ஒரு சொலவடை உண்டு தெரியுமா, நோகாமல் நுங்கு திங்கிறது அப்படின்ட்டு. அந்த நோகாமல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சே நம்முடைய வள்ளல் பெருமான் விளையாடுறார் ஒரு பாடலில். அது என்னது நோகாமல் அப்படின்னா, அவர் அப்படித்தான் செய்தாராம். எதை செஞ்சார் அது ஒரு கேள்வி இருக்குல்ல, அதைத்தான் பார்க்கணும். அவரை போல் நோகாமல் நாமும் அந்த செயலை செய்தால் நிச்சயமாக அந்த அருட்பெரும் சோதியின் கருணை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நமக்கு சொல்லித்தரார். இந்த பாடலுக்கு நம்ம வியாக்கியானம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவ்வளோ எளிமையான வார்த்தைகள். அது கூடுதலான ஒரு சிறப்பு நம்ம வள்ளல் பெருமானுக்கு. ஏன்னா பண்டிதர்கள் அல்லது ஞானம் பெற்றவர்கள், ஞானிகள், இறையை உணர்ந்ததாக தத்துவங்களை சொல்லுகின்ற மக்கள், இப்படியானவர்களுக்குத்தான் இந்த மாதிரியான ஒரு ஹை எண்ட் அனுபவம் வாய்க்கும் அப்படின்னு சமூகம் நம்பிட்டு இருக்குல்ல. அதையெல்லாம் புறம் தள்ளிட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, இந்த அனுபவங்கிறது எல்லா மக்களுக்கும் எளிமையாக இயல்பாக கிடைக்க வேண்டிய ஒன்று, கிடைக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு இவ்வளவு வியாக்கியானங்கள், இவ்வளவு வார்த்தைகள், இவ்வளவு அலங்காரங்கள், இவ்வளவு இலக்கணங்கள், இவ்வளவு ஞான கோர்வையான அந்த சொல்லாடல்கள் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ட்டு புறம் தள்ளுகிறார். அது ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஆன்மீகத்தில் இருந்தாலும் புரட்சி செய்த ஆன்மீக புரட்சியாளர்னு நாம் அதனால தான் சொல்கிறோம். பாடலை பாருங்கள், 4 வரி பாடலில் என்னவெல்லாம் சித்து விளையாட்டு காட்டுறார் நம்முடைய வள்ளல் பெருமான் அப்படிங்கிறத பார்க்கலாம். நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றவரும், எஞ்ஞான்றும் சாவா வரம் எனைப்போல் சார்ந்தவரும், தேவா நின் பேரருளை என் போல் பெற்றவரும், எவ்வுலகில் யார் உளர் நீ சற்றே அறை. 6ஆம் திருமுறையில் 1025வது பாடலா இது இருக்கு. நோவாது நோன்பு எனைப்போல் உற்றவரும் அப்படிங்கிறார்ல, அது எப்படிங்க நோவாது நோன்பு நோக்கிறது? அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நமக்கு காலம் காலமாக பழக்கிய விதிகள், பழக்கப்பட்ட அந்த நிலைப்பாடு என்னன்னா, ஒரு 50 கிலோ எடையை தூக்கிக்கிட்டு பல இடங்களை சுற்றி வரணும். அப்புறம் உடலை வருத்தி இறைவனுக்கு நாம் பல காணிக்கைகளை செய்யணும். நம்மால் இயலவில்லை என்றாலும் கடன் வாங்கியாவது அதை போய் செஞ்சுட்டு வரணும். இப்படியாக எல்லா விதங்களிலும் உடலை வருத்தி, மனதை வருத்தி, எல்லாத்தையும் வருத்தி 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 செஞ்சாதான் இறைவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல. அது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார் நம்ம வள்ளல் பெருமான். நோவாது நோன்பு நோக்கிறது அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா நாம் என்ன செய்கிறோம், பேசாமல் விரதம் இருக்கிறோம், அப்புறம் சிந்திக்காமல் விரதம் இருக்கிறோம், அப்புறம் அந்த மலையை சுற்றி வர்ற மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் உடலை வருத்துவதை போல் கோயிலை சுற்றி 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 வந்து என்னவெல்லாமல் செய்கிறோம். இதெல்லாம் அவங்கவுங்க மனசு விருப்பத்துக்கு செய்கிறீங்க. ஆனால் அது மட்டும் போதுமா? அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் கேட்குறார். மௌன விரதம் என்று இருக்கிறோம், உண்ணாவிரதம் என்று இருக்கிறோம், ஆனால் அன்பை செலுத்தா விரதம்னு ஒன்று வேற சேர்ந்து பண்ணுறோம்ல, அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய கேள்வியாக இருக்கிறது. நோவாமல் நோன்பு நோற்றேன் அப்படின்னா, நீங்கள் இதையெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் நான் அது எதையுமே பண்ணலை. ரொம்ப இயல்பாக, ரொம்ப சுலபமாக, ரொம்ப எளிமையாக, நோகாமல்
நான் பண்ணின ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று, என்னன்னா அன்பை செலுத்தியது அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நாம் நம்மை வருத்தி கொள்கிறோம்ல, அதுதான் இறை பக்தி, அதுதான் இறை அருளை பெற்றுத்தரும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கோம். அது இல்லை அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். நோகாமல் அன்பை செலுத்துறதுக்கு என்னங்க நோகம் வேணும்? இல்லை, அன்பு செலுத்துவது என்பது மூச்சு விடுவது போல் இயல்பான ஒன்று. அதை மறந்துட்டு நாம் இந்த விஷயம்லாம் பண்ணுறோம்ல, இதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் புறம் தள்ளுகிறார். அதனால தான் அவர் சொல்ல, நோகாமல் நோன்பு என்னை போல் நோற்றவரும். அப்படின்னா அவரை போல் அன்பு செலுத்துவதை தவிர வேறு எதையுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறார். அது ஒரு குவாலிஃபிகேஷன் அவருக்கு. அடுத்தது, எஞ்ஞான்றும் சாவா வரம் என்னை போல் சார்ந்தவரும். நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். சாவா வரம் அப்படின்னா அவர் என்னங்க இன்னும் 200 வருஷம் கழிச்சும் இருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. என்னன்னா, வாழும் போதே நாம் தினம் தினம் நம்முடைய உச்சபட்ச உணர்ச்சிகளால் இல்லாமல் போகிறோம்ல. இப்போ நிறைய முறை சொல்லியிருக்கோம் இதை. பொறாமைப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட மனசில் இருக்கிற அந்த நல்ல குணங்கள் இல்லாமல் போய் ஒருத்தர் மீது நாம் பொறாமைப்பட ஆரம்பிக்கிறோம். அப்போது அந்த இடத்துல இருக்கிற நாம் நல்லவங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாமல் போயிடுது. அப்போது அதுவும் ஒரு விதமான இறப்பு நிலைதான் அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படின்னா அந்த மாதிரியான இறப்பு நிலை எல்லாம் இல்லாமல் எப்போ போகும்? பொறாமை இல்லாமல், கோபம் இல்லாமல், துவேஷம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், ரௌத்ரம் இல்லாமல், இது எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டு அன்பு ஒன்றை மட்டும் நம்ம மனசில் வச்சுருந்தோன்னா நிரந்தரமாக மரண பயம் இல்லாமல் நீடூழி வாழ முடியும். அதைத்தான் வள்ளல் பெருமான் செஞ்சிருக்கார். அதனால தான் அவர் அவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறார், நான் எஞ்ஞான்றும் நிலைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இதில் சொல்லித்தரார். அடுத்தது என்ன செய்தாராம் பாருங்க. சாவா வரம் என்னை போல் சார்ந்தவரும், தேவா நின் பேரருளை என் போல பெற்றவரும். இதுதான் மிக முக்கியம். நாம் சொல்லப்பட்ட விதத்தில் இறை அருளை தேடுகிறோம் அல்லவா, அதனால் அருள் கிடைக்கிறதானா? இல்லை. என்னை போல் தேவா உன்னருளை பெற்றவரும். நான் இந்த 2 விஷயத்தை தாங்க பண்ணேன் அப்படிங்கிறார். ஒன்று, நோகாமல் நொங்கு திங்கிற மாதிரி நோகாமல் நான் தவம் இருந்தேன். என்ன தவம்? அன்பு தவம். அடுத்தது, சாகா வரம் எனக்கு கிடைச்சது. எப்படி? அந்த என் மனசில் இருக்கிற அந்த தீய குணங்கள், ரௌத்திரங்கள், கோபங்கள் இதையெல்லாம் தள்ளி விட்டுட்டேன், அன்பை மட்டுமே நிறைச்சிட்டேன். அந்த 2 பண்ணதுனால என்னுடைய வாழ்க்கை உன் அருளால் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. எவ்வுலகில் யார் உளர் நீ சற்றே அறை. இதை கூட கடவுளுக்கு, இறைக்கே அவர் அந்த சேலஞ்சை கொடுக்குறாரு. என்னை போல யார் பாக்கியசாலி, என்னை போல யார் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர், என்னை போல யார் அதிர்ஷ்டசாலிங்கிறத நீயே பார்த்து சொல்ல அப்படின்றார். அப்படின்னா இறையை விட இவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது தன்னை போல் அனுபவசாலி, தன்னை போல் அதிர்ஷ்டசாலி, தன்னை போல் இறையருளை பெற்ற ஒருவர் வேறு எந்த உலகத்துலையும் இல்லை அப்படிங்கிறது. இது தற்பெருமை இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தேவையில்லாத சடங்குகள், சம்பிரதாயங்கள், பலவிதமான சுமைகள், இது எல்லாத்தையும் விட்டு விலகி நீங்கள் அன்பை மட்டுமே வச்சுக்கோங்க, அது ஒன்று போதுங்கிறார். போதாதான் நமக்கு? இல்லை, வாழ்வதற்கு வேறு என்ன வேணும்? அன்பு மட்டும்தானே வேணும். அதை மட்டுமே நாம் கைக்கொள்வோம். அப்போதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த அருட்பெரும் சோதியை நம்மால் தரிசிக்க முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.